ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरून्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சூத்தம் நிலைநாட்டப்பட்டது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 36. நதோஸ்மி அகம் தரணம் சமீயுஷாம் பவச்சிதம் ஸ்வஸ்தி அயனம் சுமங்கலம் யோகி ஆத்மமாயா விபவம் ஸ்மவத்யகாத்னயா யதா நப ஸ்வாந்தம் அதாபரே குதஹ. எனவே அவரது, அதாவது பகவானின் பாதங்களில் நான் சரணாகதி அடைவது எனக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாகும். அது மட்டுமே ஒருவரை பிறவி சக்கரத்தின் துன்பங்களிலிருந்தெல்லாம் விடுவிக்கக்கூடியதாகும். இத்தகைய சரணாகதி சர்வமங்கலம் பொருந்தியது மட்டுமல்லாமல் ஒருவரை எல்லா இன்பங்களையும் உணரவும் அவனுக்கு உதவுகிறது. ஆகையாஸ்தால் கூட சொந்த பரப்பரவை மதிப்பிட முடியாது. ஆகவே தமது சொந்த எல்லைகளை பகவானாலேயே மதிப்பிட முடியவில்லை என்றால் பிறரை என்ன செய்ய முடியும்? பிறரால் என்ன செய்ய முடியும்? அப்போ இது முந்தைய வகுப்போட தொடர்ச்சி. முந்தைய வகுப்புல பிரம்மா நாரத முனிவர் இடத்துல தனக்கும் பகவானுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, பிரம்மாவுடைய பொசிஷன், அவருடைய பொசிஷன் என்ன, பகவானுடைய பொசிஷன் என்ன, பிரம்மாவுடைய நிலை என்ன, பகவானுடைய நிலை என்ன, பிரம்மாவுக்கும் பகவானுக்குள்ள உறவு முறை என்ன, பிரம்மா தன்னை பற்றியும் பகவானை பற்றியும் என்ன சொல்றாரு, இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? முதல்ல நேற்றைய முந்தைய வகுப்புல பிரம்மாவுடைய சிறப்பு அம்சங்கள், அவர் தன்னுடைய சிறப்பு அம்சங்களை முதல்ல சொல்றாரு. தன்னிட்ட உள்ள சிறப்பு அம்சங்களை சொல்லிட்டு அந்த சிறப்பு அம்சங்களால வீண் கர்வம் கொள்ளாம, அகந்தை கொள்ளாம, ஆணவம் கொள்ளாம அவர் தன்னுடைய நிலைக்கும் பகவானுக்குள்ள நிலைக்கும் உள்ள மலையளவு வித்தியாசத்தை எடுத்து வைக்கிறார். ஜீவனுக்கும் பரமனுக்கும் இடையில ஒரு மலையளவு வித்தியாசம் உண்டு. அப்போ பிரம்மா என்ன சொன்னாரு? நேற்று வகுப்புல படிச்சோம். வேத ஞானத்தில் நான் பூர்ணத்துவம் பெற்றிருப்பினும், நான் சக்தி வாய்ந்த பிரம்மா என்று அறியப்பட்டிருப்பினும், எல்லா தவங்களையும் புரிபவனாக நான் அறியப்பட்டிருப்பினும், எல்லா யோக சித்திகளையும் நான் அடைந்தவனாக இருப்பினும், தன்னுணர்வில் நான் நிபுணனாக இருப்பினும், எல்லா ஜீவராசிகளாலும் என்னை அவ்வாறே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பினும், அவர்கள் என்னிடம் மரியாதைக்குரிய வணக்கங்களை எனக்கு சமர்ப்பித்த போதிலும், என் பிறப்பிற்கு மூல காரணமாகிய பகவானை நான் இன்னமும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறேன். கிருஷ்ணருடைய மகிமையில பிரம்மானாலே அறிந்து கொள்ள முடியலன்னு சொல்றேன். அவர் தான் இந்த படைப்புடைய முதல் ஜீவாத்மா. இப்ப எல்லாம் அவருடைய சிறப்புகளை பத்தி எல்லாம் சொன்னாரு. அவர் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்காருன்னு. ஸ்டில் அவர் என்ன அசர்ட் பண்ணிக்கிற, என்ன ஏத்துக்கிறாரு, என்ன ஒப்புக்கொள்றாருன்னா, என்னாலேயே பகவானை புரிச்சுக்க முடியல, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை என்னாலேயே புரிச்சுக்க முடியல. இது இருமுறை நடந்தது. இருமுறை இந்த மாதிரி ஒரு லீலை. பிரம்மாவனாலே கிருஷ்ணரை புரிச்சுக்க முடியல. ஒரு லீலை பிருந்தாவனத்துல நிகழ்ந்தது. இன்னொன்னு துவாரகையில்.
பிருந்தாவனத்துல பாலகோபால், அந்த கோபால் கோவிந்தன் அவர் தன் நண்பர்களோடும் கோபர்களோடும் கோபிகளோடும் பசுக்களோடும் கன்றுகளோடும் நித்தியமாக லீலை செய்து வர்றார். நித்தியமா லீலை. அப்போ அந்த பாலகோபால் சிறுவன் பாலகன் பாலகோபால் அகாசுரன் என்று பெரும் அரக்கனை வதம் செய்தார். இந்த அகாசுர வதம் தேவர்களுக்கு சவால் விடக்கூடிய அசுரன் அகாசுரன். இந்திராதி தேவர்கள் 33 கோடி தேவி தேவர்களுக்கும் சவாலிடும் அச்சிந்திய அமானுஷ்யமான சக்திகளை பெற்ற அகாசுரன். அச்சிந்திய சக்தி கிருஷ்ணருக்கு தான் பொருத்தம். ஓரளவுக்கு அமானுஷ்யமான சக்தி பெற்ற அந்த அகாசுரன் கிருஷ்ணரை பழி வாங்குவதற்காக, இந்த கிருஷ்ணர் தான் என் சகோதரி என் சகோதரன் 2 வரையும் கொன்று விட்டார். பூதனா பகாசுரா, பூதனா பகாசுரோடைய சகோதரன் தான் அகாசுரன். அப்போ தன் சகோதரன் சகோதரியை கிருஷ்ணர் வதம் செஞ்சிட்டாரு, கொன்னுட்டாருன்னு சொல்லி அவரை பழி வாங்குவதற்காக அகாசுரன் ஒரு பெரும் மலைப்பாம்பு, பெரிய பைத்தான், அனகோண்டா. நான் சிறு வயதுல இருக்கும்போது அனகோண்டான்னு ஒரு ஆங்கில படம் வந்து, பெரிய பாம்பு அனகோண்டா. அது வந்து ஒரு கற்பனையானது. ஆனா உண்மையாலுமே அந்த அனகோண்டாவோட பன்மடங்கு பெரிய அனகோண்டா வந்து அகாசுரன். அந்த அகாசுரனுடைய தாடை, இந்த கீழ்த்தாடை தரையில இருக்கும், மேல் தாடை வந்து ஆகாசத்துல இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கீழ்த்தாடை வந்து தரையில இருக்கு, மேல் தாடை ஆகாசத்துல. அப்படி ஒரு பிரம்மாண்டமான ரூபம். அந்த அகாசுரன் கிருஷ்ணரும் நண்பர்களும் கன்றுகளோடும் பசுக்களோடும் மேய்ச்சல் நிலத்துக்கு வரும்போது அவங்களை விழுங்கி அவங்களை கொல்வதற்காக காத்திருக்கார். மழைப்பாம்பு என்ன பண்ணும்? மலைப்பாம்போடைய நேச்சர் என்னன்னா, அது முதல்ல ஒரு ஆளை பிடிச்சு திருகும். ஒரு ஆளை பிடிச்சு திருகி அந்த எலும்பெல்லாம் நொறுக்கி அப்புறம் அவன் விழுங்கிடும். அப்படியே ஆளை சுவாலோ பண்ணிடும். பெரிய பெரிய மாடுங்க எல்லாத்தையுமே வந்து சுவாலோ பண்ணிடும். அது இந்த மலைப்பாம்பு. அந்த மாதிரி அகாசுரன் நினைச்சா அவரால் ஒரு கிராமத்தையே விழுங்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய வாய். பெரிய பெரிய யானைங்க, குதிரைங்க, ஒட்டகம் எல்லாம் அது வாய் கொடுக்கும். அப்படி பெரிய ஒரு வாய். அந்த வாய்க்குள்ள அந்த வாயை திறந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த அகாசுரன். இந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணரோட நண்பர்கள்லாம் விளையாண்டுட்டு வர்றாங்க. ஓடி பிடிச்சு விளையாண்டாங்க, துள்ளி குதிச்சு வர்றாங்க, தவளை மாதிரி குதிச்சு குதிச்சு விளையாடி வர்றாங்க, குரங்கு மாதிரி சேட்டை பண்ணிட்டு வர்றாங்க. இந்த அகாசுரனை பார்த்தோன்னே வியந்து போய் பாக்குறாங்க, என்னது இது, ஒரு வித்தியாசமா இருக்கு, இது வரைக்கும் நம்ம பிருந்தாவனத்துல இப்படி பார்த்தது இல்லையே. ஒரு பையன் சொல்றான், டேய் அதை பாடுறா, அது கண்ணு நெருப்பு பந்து மாதிரி இருக்குடா. இன்னொரு பையன் சொன்னான், டேய் அது மூக்கு பாடுறா, குகை மாதிரி இருக்குன்னு. டே அது வாயை பாடுறா, பெரிய அகலி குகை மாதிரி இருக்கு. டே அது நாக்கு பாடுறா, சறுக்கி விளையாடுற மைதானம் மாதிரி இருக்கு. டே அது பல்லுகள் பாடுறா, குன்றுகள் மாதிரி, மலை குன்றுகள் மாதிரி இருக்கு. அதோட மூச்சு காற்று உஷ்ணமான காற்று அடிக்குது, அனல் அடிக்குது. எனிவே எதுவா இருந்தாலும் டேய் அந்த நாக்கு பாடுறா, சறுக்கி விளையாடுற மாதிரி, நம்ம போய் சறுக்கி விளையாடலாம், அந்த நாக்குல போய் சறுக்கி விளையாடலாம். டேய் அது நம்மளை விழுங்கிட்டா என்னடா பண்றது? டேய் கிருஷ்ணா இருக்காண்டா, எல்லாம் கிருஷ்ணா பாத்துக்கலாம், கவலையே படாதீங்க. எப்படிரா கிருஷ்ணா என்னடா பண்ணுவா? ஏய் கிருஷ்ணா இதுக்கு முன்னாடி பூதனாவை கொல்லல, பகாசுரனை கொல்லல, சகடாசுரனை எட்டி உதைக்கல, திருநாவர்தனை கொல்லல. அந்த மாதிரி இவன் ஒரு அசுரனா இருந்தா கொண்டுடுவான்டா. அதுல நம்ம ஏன்டா கவலைப்படணும்? நம்ம போய் விளையாடுவோம். அசுரனா இருந்தா கிருஷ்ணர் கொல்ல போறாரு, இல்லைன்னா நம்ம விளையாடிட்டு இருப்போம். எல்லாம் அகாசுரன் வாய்க்குள்ள போயிட்டார். கிருஷ்ணா கூப்பிடுறதுக்குள்ள கிருஷ்ணா பின்னாடி வந்துட்டு இருக்காரு. இந்த பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு பலராமர் வரல. பலராமருக்கு அன்னைக்கு ஹாலிடே. பலராமருக்கு ஹாலிடே மட்டும் இல்ல, ஹோலிடே. பலராமுடைய அப்பியரன்ஸ், பலராம் பூர்ணிமா. பலராமுடைய பூர்ணிமா, பலராமுடைய பர்த்டேவா இருந்ததுனால ரோகிணி மாதாஜி சொன்னாங்க, நோ பல்ராம்,
இன்னைக்கு உனக்கு வந்து சர்வீஸ் கிடையாது, நீ இன்னைக்கு வீட்டில தான் இருக்கணும், உனக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு உனக்கு பிரசாதம் எல்லாம் கொடுக்கணும், நீ எங்கேயும் போகக்கூடாது. உன்னை விருந்தினர் கெஸ்ட் எல்லாம் உன்னை பார்க்க வருவாங்க, அதனால நீ இங்கதான் இருக்கணும். பலராமர் அனுப்பலை. அன்னைக்கு பலராம் போகல, கிருஷ்ணாவும் நண்பர்கள் மட்டும் போயிருக்காங்க. அன்னைக்கு போனவங்க இந்த மாதிரி அகாசுரன் வாய்க்குள்ள போய் அங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. கிருஷ்ணாவுக்கு தெரியுது, கிருஷ்ணாவுக்கு தெரியும் இந்த அகாசுரன் என்னை கொல்றதுக்காக வந்திருக்கான், ஆனா என் நண்பர்களுக்கு தெரியாம வாய்க்குள்ள போயிட்டாங்களே. இந்த நண்பர்கள்லாம் வாய்க்குள்ள போனதுக்கு அப்புறம் அகாசுரன் வாயை மூடாம திறந்தே வச்சிருக்கான். ஏன்னா அகாசுரனுக்கு தெரியும் பக்தனுக்கு ஒரு ஆபத்துனா பகவான் வருவார். அதனால இவங்க எல்லாம் முதல்ல என் வாய்க்குள்ள வரட்டும், அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்துருவாரு, அப்படியே வாய்க்குள்ள எல்லாரையும் வச்சு நான் அமுத்திடுவேன். என் வயிற்றுக்குள்ள போய் அவங்களை பொறிச்சு அப்படியே நான் சுக்கு நூறாக்கி கொண்டு வருவேன். அவ்வளவு என்வியஸ்னஸ், பொறாமை, அவ்வளவு பொறாமை. சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இந்த பசங்க எல்லாம் வாய்க்குள்ள போய் மயங்கிட்டாங்க. கிருஷ்ணா உடனே ஓடி போய் அகாசன் வாய்க்குள்ள குதிச்சேன். கிருஷ்ணா அகாசுரன் வாய்க்குள்ள குதிச்ச உடனே அகாசுரன் டப்புன்னு வாயை மூடிட்டாரு. ஐயோ அப்படின்னு தேவர்கள் ஆகாசத்திலிருந்து பாக்குறாங்க, என்ன நடக்க போகுது. இந்த கோபர்கள், இந்த ஆயர்குல சிறுவர்கள், இந்த பாலகர்கள், இந்த கோபால் எல்லாம் அகாசுரன் வாய்க்குள்ள போய் அகப்பட்டுக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல என்னாச்சு, கிருஷ்ணா வந்து ஓங்கி ஒரு அட்டி விட்டார் வயிற்றுக்குள்ள. அகாசுடைய வயிற்றை கிழிச்சு ஒரு குத்துதான். அகாசுன் வயிற்றை கிழிச்சு கிருஷ்ணா வெளியே வந்தார். கிருஷ்ணா வெளியே வந்த உடனே அகாசுர் கிருஷ்ணா அடிச்ச அடியில, கிருஷ்ணா குத்துன குத்துல அவனுடைய பிராணன், அகாசுடைய ஆன்மா அந்த உடல்ல இருந்து வெளியே வந்தது. கண்ணெல்லாம் பிதுங்கி, வாயெல்லாம் நாக்கெல்லாம் வெளியே தள்ளி அகாசுரன் துர்மரணப்பட்டு, அகாசுரன் மரணம் வதம் முக்தி. அகாசுரன் முக்தி அடைஞ்ச, துர்மரணம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் கையால தானே கொல்ல. சோ அகாசுரனுடைய ஆன்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கிருஷ்ணா வந்து அகாசுரனை வதம் பண்ணி வெளியில வர, கிருஷ்ணா வெளியில வர வரைக்கும் அவர் ஆத்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கிருஷ்ணா வெளியில வந்த உடனே கிருஷ்ணாவுடைய உடல்ல இரண்டரை கலக்குது அகாசுடைய ஆத்மா. இந்த முக்தி வந்து சாயுஜ்ய முக்தி. பல வருஷங்களா தனி இடத்துல போய் மனதை கட்டுப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி, தப வாழ்க்கையை வாழ்ந்து, பெண்கள்கிட்ட இருந்து விலகி இருந்து, புலன்பத்திலிருந்து விலகி இருந்து, கடும் தவம், மழை, வெயில், குளிர், பனி, இதெல்லாம் கடும் தவம் செய்யற ஒரு யோகிய, ஒரு ஞானியோ அடையக்கூடிய முக்தி அது சாயுஜ்ய முக்தி. அது வெறுமனே கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்ட அகாசுரனுக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, அகாசுரனு கிருஷ்ணா சாயுஜ்ய முக்தி இல்ல, சாருப்பிய முக்தியை கொடுத்துட்டாரு. சாருப்பிய முக்தி வைஷ்ணவர் மட்டும்தான் அடைய முடியும். ஆனா கிருஷ்ணாவுடைய கருணையினால அகாசுரனுக்கு சாரூபியம் கிடைச்சது. ஏன்னா அகாசுருடைய சரீரம் கிருஷ்ணாவுடைய சேவைக்கு பயன்படும். அந்த உடல்ல பசங்க சறுக்கி விளையாட ஆரம்பிச்சார். அகாசுடைய சரீரத்துல போய் இந்த கோபர்கள்லாம், ஆயிரக்குள்ள சிறுவர்கள்லாம் சறுக்கி விளையாடுறாங்க. இந்த குழந்தைகளை பார்க்கு கூட்டிட்டு போவாங்க. பூங்கால போனா இப்படி பின்னாடி ஏணி மேல ஏறி அங்க இப்படி சறுக்கி வருவாங்க. ஏறுவாங்க, சறுக்குவாங்க, ஏறுவாங்க, சறுக்குவாங்க. தீம் பார்க்ல எல்லாம் போனோம்னா, பெரிய தீம் பார்க் எல்லாம் இருக்கு. டிஸ்னி வேர்ல்ட், கிஸ்கிந்தா, அந்த மாதிரி நிறைய தீம் பார்க் எல்லாம், பிளாக் தண்டர், இதுல என்ன பண்ணுவாங்க, அப்படியே தண்ணியில சறுக்கிட்டே போவாங்க. அதெல்லாம் ஒரு புலம்போ விளையாடு. அந்த மாதிரி சறுக்கு விளையாட விளையாட்டு மைதானம் மாதிரி ஆயிடுச்சு அகாசுடைய பாடி. அகாசுடைய சரீரம் வந்து இந்த விருந்தாவனத்து கோபர்களுக்கு சறுக்கு விளையாட்டு மைதானம். இப்படி சர்வீஸ் பண்ணதுனால அகாசுடைய உடல் வந்து கிருஷ்ணனுடைய சேவைக்காக, கிருஷ்ணனுடைய நண்பர்கள், கிருஷ்ணனுடைய பக்தர்கள், அவங்க சர்வீஸ்க்கு யூஸ் ஆனதுனால, பயன்பட்டதுனால அகாசுரனுக்கு வந்து கிருஷ்ணா சாருபிய முக்தியை கொடுத்துட்டாரு. வேற எந்த அசுரனுக்கும் அந்த முக்தி கிடைக்கும். மற்ற பேர் அசுரர்கள்லாம் சாயுஜ்ய முக்தி தான் இருக்காரு. அகாசுரனுக்கு மட்டும்தான், அகாசுரனுக்கும் பவுண்டரகனுக்கும் சாருபியம். ஏன் பவுண்டரகன் ஒரு அசுரன்? பவுண்டரகன் கிருஷ்ணர் இருக்கும் போதே தன்னை கடவுளா சொன்னார். இன்னைக்காவது பாருங்க, இன்னைக்காவது கிருஷ்ணா கண்ணு முன்னாடி இல்ல,
இப்ப கிருஷ்ணா நம்ம கண்ணு முன்னாடி நேருக்கு நேரா இல்ல. அதனால நிறைய மனித கடவுள் அவதாரம் இருக்கு. நான் விஷ்ணுவுடைய அவதாரம், நான் கிருஷ்ணனுடைய அவதாரம், நான் சிவபெருமானுடைய அவதாரம். இப்படி மனித அவதாரங்கள் நாளுக்கு நாள் முளைச்சுக்கிட்டே இருக்காங்க. மலையில பெய்யற கொடைக்காலம் மாதிரி. கிருஷ்ணா இருக்கும்போதே ஒரு நான் தான் கிருஷ்ணன் சொன்னார். அவன் தான் பவுண்டரகன். பவுண்டரக் வாசுதேவ். பவுண்டரக் வாசுதேவ் அவர் என்ன பண்ணாரு? கிருஷ்ணா இருக்கும்போதே நான் தான் ஒரிஜினல் கிருஷ்ணா, நான் தான் வாசுதேவன் அப்படின்னு எக்ஸ்ட்ரா 2 கையை பிக்ஸ் பண்ணிட்டார். கூடுதலா 2 கையை பிக்ஸ் பண்ணிட்டார். எக்ஸ்ட்ரா 2 கையை பிக்ஸ் பண்ணிட்டு கிருஷ்ணரை போல வேஷம் போட்டுக்கிட்டேன். அரிதாரம் பூசிக்கிட்டு கிருஷ்ணரை போல வேஷம் போட்டு அதே நீல நிறம், சங்கு சக்கரம் கதையெல்லாம் வச்சுக்கிட்டாரு. கிரீடம், மயிர்பீழி, மஞ்சள் நிற பீதாம்பராடை எல்லாம் போட்டுக்கிட்டாரு. ஆனாலும் ஒரு திருப்தி இல்லை. என்னதான் நான் டூப்ளிகேட் சக்கரம் தானே வச்சிருக்கேன். ஒரிஜினல் சக்கரம் கிருஷ்ணாட்டில் இருக்கு. நான் டூப்ளிகேட் சக்கரம் தான் வச்சிருக்கேன். ஒரிஜினல் சக்கரம் கிருஷ்ணாட்டு இருக்கு. அப்போ தன்னுடைய சேவகனை கூப்பிட்டு செய்தி அனுப்புறார். ஓலைச்சுவடி. இதனால துவாரகையில் இருக்கிற வாசுதேவ் கிருஷ்ணருக்கு பவுண்டரக வாசுதேவ் செய்யற அறிவிக்கிற அறிவிப்பு என்னவென்றால், ஜெய ஜெகநாத சுவாமி. என்னது? ஏ வாசுதேவா, நீ ஒரிஜினல் வாசுதேவன் அல்ல. நான் தான் ஒரிஜினல் வாசுதேவன். நீ போலி, நான் தான் உண்மை. நான் உனக்கு எச்சரிக்கிறேன். மரியாதையா உன் சக்கரத்தை என்கிட்ட கொடுத்துடு. இல்ல நீ துர்மரணம் அடைவாய். நான் துவாரகை மேல் போர் தொடுப்பேன் அப்படின்னு பாட்டு செய்தேன். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர துவாரகா வாசுதேவ் கிருஷ்ண பகவானுக்கு ஜெயஹோ. யாரு செய்தி கொண்டு வந்தா? இந்த பவுண்டரகன் செய்தி அமைச்சிருக்காரு. இந்த செய்தியை படிச்ச உடனே எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. துவாரகையில் கிருஷ்ணாவுடைய சபையில எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. கிருஷ்ணாவுக்கு ரொம்ப ஆனந்தம். அந்த மாதிரி ஒரு ஆளா போய் பார்க்கலாமே, என்ன மாதிரி இருக்காரா? இல்ல நம்ம கூட அப்படிதானே. நம்மள மாதிரி யாராவது இருக்கான்னு கேள்விப்பட்டா, அப்படியா என்ன மாதிரி இருக்காரா, எங்க அவர் பார்க்கலாமா? என்ன மாதிரி இருக்காரு? ஆமாங்க, உங்களை மாதிரி இருக்காருங்க, உங்களை மாதிரி பேசுறாருங்க, உங்களை மாதிரி நடக்கிறாருங்க, உங்களை மாதிரி இருக்க, என்ன மாதிரி ஒருத்தரா, என்னை போல் ஒருவனா? சரி பார்க்கலாமே அவரை, எங்க இருக்காரு அவரு? ஸோ நம்மள மாதிரி இருக்கிற ஒரு ஆளை பார்க்கணும்னு தோணும் எல்லாருக்கும். ஸோ கிருஷ்ணா என்ன பண்றாரு? ஓ, அந்த வாசுதேவ் பவுண்டரகன் என்ன மாதிரி இருக்கானா, சரி போய் பார்க்கலாமே. கிருஷ்ணா வந்தாரு. நீ என்ன தேடி படையெடுத்து வர்றது? நானே வர்றேன். நீ என்ன துவாரகை வந்து அட்டாக் பண்றது? நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா போனார். கிருஷ்ணா போய் பார்த்தா கிருஷ்ணாவே வேந்து போனார். அவரை மாதிரியே டெக்கரேஷன் பண்ணியிருக்கான். அவரை மாதிரியே தன்னை அழகுபடுத்தியிருக்கான். தோற்றத்துல கிருஷ்ணாவை போல, வாசுதேவனை போல இருக்கு. அவ சொன்னா, டேய் வாசுதேவா, சக்கரத்தை கொண்டா. அவளுதானே இந்தா பிடிச்சுக்கோ, சக்கரத்தை விட்டாரு. கிருஷ்ணா என்ன பண்ணாரு? இந்த சக்கரம் வச்சுக்கோ அவளுக்கு விட்டாரு. அவன் தலை சீவி உடம்புல தலை தொண்டிச்சு. ஆனா கிருஷ்ணா என்ன பண்ணாரு? அவன் வந்து கிருஷ்ணர் தான் நினைச்சிட்டு இருந்தான். ஒருத்தரு கிருஷ்ணரே நினைக்காம எப்படி தன்னை அழகுபடுத்திக்க முடியும்? இப்போ ஒரு சினிமா ஸ்டார், அது ரஜினிகாந்த் விஜயகாந்த் யாரோ ஒருத்தர், அவர் என்ன பண்ணாங்க, அவருடைய ஃபேன் வந்து என்ன பண்ணா, அவருடைய ரசிகர் வந்து அவரே நடிச்சிட்டு இருக்கிறனால அவர் மாதிரி ஸ்டைல் பண்ண, அவர் மாதிரி தலை சீவுறது, அவர் மாதிரி தொப்பி போடுறது, அவர் மாதிரி கண்ணாடி போடுறது, அவர் மாதிரி ஷூ போடுறது, அவர் மாதிரி பேண்ட் ஷர்ட், அவர் மாதிரி பாடி லாங்குவேஜ், அவர் மாதிரி ஸ்டைலா பேசுறது, அவர் மாதிரி ஸ்டைலா நடக்கிறது. அப்போ அவரே நினைச்சிட்டு இருந்தா அதெல்லாம் பண்ண முடியும். நீங்க யார நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, ஒருத்தர் நீங்க யாரு மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் வந்து உங்க பாடியில, அவங்களுடைய செயல்கள். சிலர் நான் பார்த்திருக்கேன். சிலர் வந்து அவங்க குருவே நினைச்சிட்டு அவங்க குரு மாதிரியே இமிட்டேட் பண்ணுவாங்க. அவங்க குரு மாதிரியே பேசுவாங்க, அவங்க குரு மாதிரியே நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி சில ஆட்கள் நான் பார்த்திருக்கேன். ஆக்சுவலா அந்த இமிட்டேஷன் பண்ணக்கூடாது. ஆனா சிலர் அப்படி பண்ணுவாங்க. அவங்க குரு மாதிரியே பேசுவாங்க. ஏன்னா அவங்க குருவே நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் தான் அவங்களுக்கு ஹீரோ. அப்ப அந்த ஹீரோ என்னெல்லாம் பண்றாங்களோ அதை இவங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓ, என் குரு இப்படி பேசுவாரு, என் குரு இப்படி பாடுவாரு, இப்படி நடந்துக்குவாரு.
அது மாதிரி ஒரு சினிமா ஸ்டார் பார்க்கும்போது அந்த சினிமா ஸ்டார் மாதிரி அந்த ரசிகன் பண்றான், இமிடேட் பண்ணுவான். அப்ப அந்த இமிடேஷன் பண்ணணும்னா அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க. அவர் எப்படி ஸ்டைல் பண்ணுவாரு, எப்படி பேசுவாரு, எப்படி பாடுவாரு, அதே மாதிரி. அப்போ பவுண்டரகன் கிருஷ்ணாவே நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் கிருஷ்ணர் மாதிரி அவரால் இமிடேஷன் பண்ண முடிஞ்சது. அந்த மாதிரி தோற்றம் வச்சுக்கிட்டார். கிருஷ்ணா எப்படி இருப்பாரு, எப்படி நடப்பாரு, எப்படி உட்காருவாரு, எப்படி சிரிப்பாரு, எப்படி பேசுவாரு, அவரோட தோற்றம் எப்படி இருக்கும், அதே மெடிடேட் பண்ணிட்டே இருக்கு. பாருங்க, நம்மளால கிருஷ்ணரை நினைக்க முடியல. ஆனா கம்சன் கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருந்திருக்காரு. 24 மணி நேரம் சாப்பிடும் போது, தூங்கும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது. நம்ம சாண்டிங் பண்ணும்போது கூட கிருஷ்ணர் நினைக்க முடியல. அப்ப நம்மளோட கம்சன் தான் பெஸ்ட். விளையாட்டுக்கு சொல்றேன். உண்மையில சொல்ல போனா கம்சனால 24 நேரம் கிருஷ்ணர் நினைச்சிட்டே இருக்க முடிஞ்சது. சிசுபாலனாலையும் 24 நேரம் கிருஷ்ணர் நினைச்சிட்டே இருக்க முடிஞ்சது. பவுண்டரக வாசுதேவனாலும் 24 நேரம் கிருஷ்ணர் நினைச்சிட்டே இருக்க முடிஞ்சது. ஆனா என்னால பாருங்க ஒரு மாலை ஜெபிக்கும் போது கிருஷ்ணர் நினைக்க முடியும். அப்ப என்ன வித்தியாசம் இருக்குங்க? இங்க நானும் கிருஷ்ணாவை நினைக்க முயற்சி பண்றேன். நானும் கிருஷ்ணரை நினைக்க முயற்சி பண்றேன். என்னால கிருஷ்ணரை நினைக்க முடியல. ஆனா பவுண்டரகன், கம்சன், சிசுபாலன் இவங்கெல்லாம் ரொம்ப சுலபமா கிருஷ்ணரை நினைக்கிறாங்க. ஏன்? ஏன்னா அவங்க கிருஷ்ணர் மேல பயம், கிருஷ்ணா மேல பொறாமை. கிருஷ்ணராவே ஆகிடணும். ஒருத்தனுக்கு நான் கிருஷ்ணராவே ஆயிரணும், வாசுதேவனாவே ஆயிரணும். இன்னொருத்தர் கிருஷ்ணர் மேல பொறாமை, இன்னொரு கிருஷ்ணர் மேல பயம். ஆனா இது கிருஷ்ணருக்கு அனுகூலமானதல்ல, கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதல்ல. அனுகுல்யஸ்ஸ சங்கல்ப பிரதிகுல்யச்ச வர்ஜனம். அனுகுல்யேன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமம். உத்தமமான பக்தி என்னன்னா எப்படியாவது கிருஷ்ணரை நினைக்கணும். ஆனா கிருஷ்ணருக்கு அனுகூலமா நினைக்கணும். கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்டோ, கிருஷ்ணர் மேல பயம் கொண்டோ, இல்ல நானே கிருஷ்ணர் ஆயிடணும்னு நினைக்க கூடாது. ஆனா அவங்களுக்கு மாயா வந்து அதான் மாயாவோட கடைசி வேலை. மாயாவோட கடைசி வேலை என்னது? நான் தான் கடவுள். அதான் பவுடரு. மாயாவோட வலை என்னது? கிருஷ்ண கிட்ட பொறாம, கிருஷ்ணர் இடத்திலேயே பொறாம. மாயாவோட வலை என்னது? கிருஷ்ணரை பார்த்தா பயம். ஏன்னா நான் வந்து அசுர குணம் படைச்சிருக்கேன். அசுர குணம் படைச்சிருக்கிறவங்க தான் கிருஷ்ணரை பார்த்தா பயம் வரும். இப்போ குற்றவாளிக்கு தானே போலீஸை கண்டா பயம் வரும். நல்ல குடிமக்களுக்கு ஏன் போலீஸை கண்டா பயம் வருது? நல்ல நல்லபடியா வாழ்றவங்களுக்கு போலீஸை கண்டா பயந்துக்கு வரும். நான் நல்லவனா இருக்கேன், நான் ஏன் போலீஸை கண்டு பயந்துக்கணும்? நான் குற்றம் செஞ்சாதான் அடடா இங்க போலீஸ்கார் வராரு என்ன பிடிச்சிருவாரோ, என்ன பத்தி தெரிஞ்சு போச்சு அவருக்கு, நான் திருடன் தெரிஞ்சு போச்சா? இல்ல, திருடனுக்கு தான் போலீஸ் கண்டா பயம் இல்லையா? திருடனுக்கு தான் போலீஸ் கண்டா பயம். ரைட். அதே மாதிரிதான் கம்சனுக்கு கிருஷ்ணரை கண்டா பயம். ஏன்னா கிருஷ்ணா வந்து என்ன கொன்னுருவாரோ, எப்பயாவது என்ன கொன்னுருவாரோ, எப்போ வரப்போறாரு, எப்படி கொள்ளுவாரு, அதே நினைச்சுக்கிட்டு. அப்ப கம்சனும் 24 பேர் கிருஷ்ண உணர்வா தான் இருக்காரு. ஆனா அனுகூலமா இல்ல, கிருஷ்ணருக்கு அனுகூலமா இல்ல. அந்த கிருஷ்ணரை அவர் என்ன கொள்றதுக்கு முன்னாடி நான் அவரை கொன்றும். அந்த 8வது குழந்தை, தேவகியின் 8வது குழந்தை என்ன கொல்லுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி நான் அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு கொன்றும். அப்போ கம்சனும் கிருஷ்ணர் நினைச்சுட்டு தான் இருந்தாரு. ஆனா அனுகூலமா இல்ல, அதுக்கு ஆப்போசிட்டா, கிருஷ்ணருக்கு எதிரா, பக்திக்கு எதிரா. சிசுபாலனும் கிருஷ்ணர் நினைச்சுட்டு தான் இருந்தாரு. அனுகூலமா இல்ல, கிருஷ்ணர் மேல பொறாமைட்டா. பவுண்டரகனும் கிருஷ்ணர் நினைச்சுட்டு தான் இருந்தாரு. அனுகூலமா இல்ல, கிருஷ்ணர் மேல நானும் கிருஷ்ணர் ஆகணும், நானும் கடவுள் தான். எப்படி அணுக்குள்ளேன கிருஷ்ண அனுசீலனம். நம்ம செய்யக்கூடிய பக்தி வந்து கிருஷ்ணருக்கு சாதகமா இருக்கு. கிருஷ்ணர் மேல அன்பு செய், கிருஷ்ண அனுசீலனம். கிருஷ்ணரிடத்துல அன்பு செய்யறதுக்காக தான் பக்தியை தவிர கிருஷ்ணரை நினைக்கணும், அன்பாக நினைக்க வேண்டும். கிருஷ்ணரை நினைக்கிறதுனா கிருஷ்ணரிடத்துல அன்பு செய். கிருஷ்ண விரோதியா நினைக்க கூடாது. ஆனா விரோதியா நினைச்சவங்க இடத்துல கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்காரு? முக்தி தான் கொடுத்திருக்காரு. கம்சனுக்கும் முக்தி, சிசுபாலனுக்கும் முக்தி. எல்லாருடைய சபையிலும் சிசுபாலுடைய ஆன்மா கிருஷ்ணாவுடைய உடலை கலந்தது.
இங்க எல்லா தேவர்களும் பார்க்கும்போது அகாசுடைய ஆத்மா கிருஷ்ணாவுடைய உடல்ல கலக்குது. ஈவன் தோ கிருஷ்ணா உடல்ல கலந்தாலும் அகாசுரனுக்கு சாரூபிய முக்தி கிடைச்சு. அதே போல பவுண்டரகன் கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருந்ததுனால கிருஷ்ணா அவருக்கு ஆன்மீக லோகத்துல சாரூபிய முக்தி. இது அவ்வளவு எளிதா அடையக்கூடியதல்ல. ஆனா கிருஷ்ணாவுடைய கருணை இருக்குமானால் கிருஷ்ணாவுடைய கருணையினால் அடையக்கூடியது. அப்ப பவுண்டரனுக்கு சாரூபிய முக்தி கிடைச்சது கிருஷ்ணாவுடைய கருணையால். எனக்கு சாரூபிய முக்தி வேணும்னு என்ன பண்ணும்? அதனால நானும் கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டா அதுக்கு பேர் சகஜியா. சகஜியா சகஜியான்னு இருக்காங்க. நீங்க சகஜியா வந்து எங்க பார்க்கலாம்னா பிருந்தாவனம் அந்த மாதிரி இடங்கள்ல போனா பார்க்கலாம். கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டு பெண்களோடு நடனம் ஆடுவாங்க. ஆசிரமத்துல பெண்களை கூட வச்சுக்குவாங்க. ஏன்னா கிருஷ்ணா கோபி, ஏன்னா நான் தான் கிருஷ்ணா. கிருஷ்ணா கோபியிலோடு நடனம் ஆடுறது நான் கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து 1000 கோபி கோடிக்கணக்கான கோபியோடு நடனம் ஆடினாரு. நான் ஒரு 10 பொண்ணுகளோட தான் நடனம் ஆடுறேன். என்ன பிரச்சனை கிருஷ்ணா? கிருஷ்ணா நீங்க அங்க டான்ஸ் பண்ணுங்க, நான் இங்க டான்ஸ் பண்றேன். அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதுதான் சகஜியா. சகஜியா சகஜமா எடுத்துக்கிறது. சகஜம் தமிழ்ல சகஜம் சொல்றீங்க, என்ன சகஜமா சொல்லிட்டீங்க, சாதாரணமா சொல்லிட்டீங்க. அப்ப கிருஷ்ணனுடைய லீலைகளை சகஜமாக எடுத்துக்கொண்டு அதை இமிட்டேட் பண்ண தன்னையே கிருஷ்ணரா பாவிச்சுக்கிறது சகஜியாஸ். இது மாதிரி 14 அப்பசம்பிரதாயம் இருந்திருக்கு ஒரு காலத்துல. 200 வருஷத்துக்கு முன்னாடி 14 சம்பிரதாயம். அப்பசம்பிரதாயம், அப்பசம்பிரதாயம்னா உண்மை இல்லாத சம்பிரதாயம், போலி சம்பிரதாயம், ஏமாற்றக்கூடிய சம்பிரதாயம். அவுலா பவுலா சகிபகி ஜாதி கோசானி ஸ்மார்த்தா அப்புறம் சகஜியா கௌரங்க நகரி, இந்த மாதிரி ஒரு 14 சம்பிரதாயம். ஜாதி கோசானி, ஜாதி கோசானின்னு என்னன்னா கோசாமிகளுடைய குடும்பத்துல பிறந்ததா சொல்லி நாங்களும் கோசாமி தான். நாங்க வந்து ரகுநாதாச கோசாமி வம்சத்துல வரக்கூடியவங்க. ஆனா அது ஃபாலோ பண்ண மாட்டேன். தங்களை கோசாமின்னு சொல்லிக்குவாங்க. ஆனா பிறப்பின் அடிப்படையில கிளைம் பண்ணும். பிராமணன்னு சொல்லிக்குவாங்க, பிறப்பின் அடிப்படையில கிளைம் பண்ணும். சைதன்ய மகாபுரு நகல் பண்றவங்க. கிருஷ்ணரே கிருஷ்ணா சைதன்ய மகாபுரு நகல் பண்றவங்க, கிருஷ்ணரே நகல் பண்றவங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்காங்க. பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஆனா ரொம்ப குறைவு. அது வந்து சில இடங்கள்ல தான் பார்க்க முடியும். அப்புறம் சில நேரம் நமக்குள்ளேயும் அந்த எண்ணம் இருக்கும். சில நேரங்கள்ல நான் பார்த்திருக்கேன். பிரச்சாரத்துல போகும்போது இந்த கண்ணை எங்க வீட்டுல ரொம்ப ஒரு பெரிய அப்படியே வாசல்ய பாவத்துல பேசுவாங்க. ஆனா பக்தி வீட்டுல வந்து நம்ம சொல்ற பக்தி எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பாகவதம் படிக்க மாட்டாங்க, நாம ஜெபிக்க மாட்டாங்க. நான் பேசும் பாத்தீங்களா, இந்த கண்ணை இருக்கான எங்க வீட்டுல ரொம்ப குறும்பு பண்றான். அப்படி என்னமோ அப்படி வாசல்ய பாவத்துல யசோதாமோட பாவத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பேசுறது அப்படி ஒரு சில ஆத்மாக்கள்ல நான் பார்த்திருக்கேன். அப்படி ஒரு சிலர்ல இருக்காங்க. கிருஷ்ணன் அவன் இவன் சொல்லி கிருஷ்ணரை வந்து அந்த கண்ணை இருக்கானே ஐயோ பொல்லாதவன் அப்படி இப்படின்லாம் சொல்லி அப்படியே ஏதோ அப்படியே பக்தி பாவத்தில் இருக்கிற மாதிரி. ஆனா கோயிலுக்கு வாங்க, சத்சங்கத்துல கலந்துக்கங்க, உபன்யாசத்துக்காக வரமாட்டாங்க. அதை பேச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அவங்க லட்சம் கொடுத்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு உட்கார வச்சு அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. அப்படி ஒரு சில ஆத்மாக்கள் இருக்கு. அது மாதிரி ஒரு சிலர்ல இருக்கு. அப்ப என்னது, இந்த பவுண்டரங்கனுக்கு சாருப்பிய முக்தி, அப்புறம் அகாசுரனுக்கு சாருப்பிய முக்தி, இது ரொம்ப அபூர்வமான. இது பார்த்த போதுதான் பிரம்மாவுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இந்த கோபால் என்ன சின்ன பையனா குழந்தையா, யாரு இது, என்ன நடக்குது? பிரம்மாவே வியந்து போனார். அப்புறம் தான் பரீட்சை பண்ண நினைச்சாரு, இந்த குழந்தைய பரீட்சை பண்ணணும். இது உண்மையாலுமே முழுமுதற் கடவுளா? இவர் வந்து அனைத்துக்கும் சர்வ காரண காரணம் அந்த கோவிந்தன் தானா இவரு, இல்ல ஏதோ ஆயிரகுலத்து சாதாரண குழந்தையா? பரீட்சை பண்ணி பாத்துருமே அப்படின்னு பகவான பரீட்சை பண்ண போனார் பிரம்மா. என்ன பண்ணாரு? கன்றுகளையும் பசுகளையும் சாரி கன்றுகள் எல்லாம் சாரி பசுக்கள், அப்ப கன்றுக்குட்டியில் பசுக்களை கூட்டிட்டு இந்த பசுக்களின் நண்பர்களையும் கடத்தின்னு போயிட்டாரு பிரம்மா. இப்ப அந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு பார்க்கலாம். காலையில மேய்ச்சல் நிலத்துக்கு போனவங்க சாயந்தரம் திரும்ப போவாங்க. இப்ப கிருஷ்ணர் மட்டும் தனியா திரும்ப போனா என்ன பதில் சொல்லுவார்? கண்ணு பசு எங்க? கண்ணுக்குட்டியில பால் குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கட்டி வச்சிருப்பாங்க.
இல்லாட்டி திருத்தனமா போய் பால் குடிக்கிறது இல்லையா? கன்னுக்குட்டி விட்டுட்டோம்னா பால் குடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன வயிறு சரியில்லாம போயிடும். அது எல்லாமே டைமுக்கு தான் இல்லையா? உணவு கூட என்ன பண்ணணும்? அளவா சாப்பிடணும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. கன்னுக்குட்டி பால் குடிச்சிட்டே இருந்ததுன்னா என்ன ஆயிடும்? அதுக்கு வந்து வயிறு கோளாறு ஆயிடும். அதனால என்ன பண்றாங்க? கன்னுக்குட்டியை கட்டி வச்சிருவாங்க. கன்னுக்குட்டியை தனியா கட்டி வச்சிருப்பாங்க. பசுவை தனியா கட்டி வச்சிருப்பாங்க. பசுவை வந்து மேய்ச்சல் எடுத்து கூட்டிட்டு போவாங்க. இந்த பசுவை மேய்ச்சல் எடுத்து கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வரல. கன்னுக்குட்டியில பசியில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த கோபர்கள்லாம் பசங்க எல்லாம் போனாங்க மேய்ச்சல் நிலத்துக்கு. சாயந்தரம் திரும்ப வந்து அவங்க அம்மா எல்லாம் அவங்களை குளிக்க வச்சு பிரசாதம் எல்லாம் கொடுத்து தூங்க பண்ணணும். இப்ப எல்லாரும் வரலைன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு பார்க்கலாம். என்ன பதில் சொல்லுவாரு? இப்போ நீங்க எல்லாம் ஒரு டூர் போனீங்க. டூர் போனவங்க தனியா நீங்க மட்டும் திரும்ப வர்றீங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல பசங்க எல்லாம் டூர் அனுப்புறாங்கல்ல, எங்கேயாவது டூர் போயிட்டு வருவாங்க. சரி, ஸ்கூல்ல எல்லாம் ஒரு எக்ஸ்கர்ஷன் போறோம், டூர் போறோம்னு போனா சரி எல்லாம் பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க என்ன அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து டூருக்கு ஃபீஸ் கட்டி எல்லாம் அனுப்புறாங்க. வரும்போது இந்த ஒரு பையன் மட்டும் வந்தான். எங்கடா மத்த பசங்க எல்லாம் ஒன்னா தானே போனீங்க, தெரியலையேன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரிதான். இப்ப என்ன சொல்றதுன்னா, கிருஷ்ணா நண்பர்கள்லாம் அப்படியே இந்த வனபோஜனம் என்னது? கிருஷ்ணா நடுவில் உட்காந்துட்டு இருப்பாரு, இவங்க எல்லாம் சுத்தி உட்காந்து இருப்பாங்க. அவங்க லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. அதுல வந்து பூரி, அல்வா, ரசகுல்லா, சமோசா, சந்தேஷ் எல்லாமே நிறைய விதவிதமான பலகாரங்கள், முந்திரி கேக்கு, பாதாம், பிஸ்தா அதெல்லாம் எடுத்து கிருஷ்ணருக்கு கொடுக்கலாம். கிருஷ்ணா வாயை தர. கிருஷ்ணா வாயை திறக்கும் போது இவன் முந்திரி கேக்க வாயில போட்டு கிருஷ்ணர் வாயில ஒரு பூவை போட்டு கிருஷ்ணர் ஏமாந்து போவார். ஏமாற்றுவர்களில் கிருஷ்ணர் தான் சூதுன்னு சொல்றாரு. ஏமாற்றுவதிலே அவர் தான் பெஸ்ட். அந்த ஏமாற்றுவரே ஒருத்தர் ஏமாத்துறாரு பாத்தீங்களா? அப்ப எவர் பெற்றாளர் கிருஷ்ணாவை யாரும் ஏமாத்த முடியாது. கிருஷ்ணா எல்லாத்தையும் ஏமாற்றக்கூடியவரு. அந்த ஏமாற்றக்கூடிய கிருஷ்ணரே ஒருத்தர் ஏமாத்துறா பாத்தீங்களா? அவன் எப்பேற்பட்டாளர். அது கிருஷ்ணாவுடைய அனுமதி. கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம கிருஷ்ணர் யார் ஏமாத்த முடியும்? பக்தினால் மட்டும்தான் கிருஷ்ணரை ஏமாத்த முடியும். மாயா சக்தினால கிருஷ்ணரை ஏமாத்த நினைச்சா நான் தான் ஏமாத்துவோம். அங்கேயும் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னா, ஆன்மீக லோகத்திலும் கிருஷ்ணரை ஏமாத்துவாங்க, பௌதிக லோகத்திலும் கிருஷ்ணரை ஏமாத்தலாம். ஆன்மீக லோகத்துல கிருஷ்ணரை ஏமாற்றும் போது கிருஷ்ணன் ஆனந்தம் அடைகிறார். அந்த பசங்களோடு சேர்ந்து விளையாடுறாரு. கிருஷ்ணாவுடைய வாயில முந்திரி கேக் போடுற மாதிரி போயிட்டு அவர் பூவை போட்டு இவன் வாயில போட்டு. ஆனா ஜட உலகத்துல கிருஷ்ணரை ஏமாத்தணும்னு நினைச்சா கிருஷ்ணா ஏமாற மாட்டாரு, நான் தான் ஏமாந்து நான் தான் ஏமாந்து கிருஷ்ணரை ஏமாத்த முடியாது. ஏமாற்றுறதுல அவர் தான் எக்ஸ்பர்ட். எல்லாம் நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் கிருஷ்ணரை மிஞ்சி யாரும் கிடையாது. ஏமாற்றுறதுல, திருடுறதுல, பொய் சொல்றதுல எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸ்பர்ட். அதனால அவர்கிட்ட இதுல 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 கூட அவர்கிட்ட போட்டி போட முடியாது. நீங்க இதுல கூட கிருஷ்ணர்கிட்ட போட்டி போட முடியாது. ஏமாற்றுறது, திருடுறது, பொய் சொல்றது, இதுல கூட ஒருத்தர் கிருஷ்ணர்கிட்ட போட்டி போட முடியாது. ஏன்னா அதுலயும் ஒரு எக்ஸ்பர்ட். அப்ப என்னாச்சு? இப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா பசுக்கள் எல்லாம் காணோம். ஐயோ கிருஷ்ணா, சூரிய அஸ்தமிக்க போது திரும்ப போகணும், பசுக்கள் எல்லாம் காணுமே. இருங்க இருங்க, நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு போச்சு பிரம்மா கடத்தின்னு போயிட்டாரு. கிருஷ்ணா பசுக்களை தேடுறேன்னு போனாரு சும்மா. இந்த கிருஷ்ணருக்கு தெரியும் பிரம்மா கடத்தின்னு போயிட்டாரு. நான் அந்த பக்கம் போனேன், இந்த பசங்களையும் கடத்தின்னு போறாருன்னு தெரியும். கிருஷ்ணா அந்த பக்கம் போனோடனே பிரம்மா இந்த பசங்களையும் கடத்தின்னு போயிட்டாரு. கொண்டு போய் பிரம்மலோகத்துல வச்சுட்டாரு. அந்த பசுக்களும் நண்பர்களும் பிரம்மலோகத்துல இருக்காங்க. இப்ப இந்த பையன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். கிருஷ்ணா பார்த்தாரு, ஓ பிரம்மா என்ன பரீட்சை பண்ண நினைக்கிறாரு. பிரம்மா என்ன பரீட்சை பண்றது, நான் அவரை குழப்பத்துல ஆக்கிடுவேன், நான் அவரை குழப்பத்துல ஆக்கி விட்டுறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா திரும்ப போகும்போது ஓரொரு பசுவும் ஓரொரு நண்பனாவும் தன்னை விஸ்தாரம் பண்ணிக்கிட்டேன். கிருஷ்ணா வந்து ஓரொரு பசுவாவும் ஒரு நண்பனாவும். அந்த பசு என்ன நிறத்துல இருக்கும், அதுக்கு என்னென்ன அடையாளம், அதோடைய பாடி லாங்குவேஜ் என்ன, அந்த உடல் எப்படி ரியாக்ட் பண்ணும், அந்த பையன் எப்படி இருப்பான், ஒரு பையனுடைய ஸ்லாங் எப்படி இருக்கும், எந்த மாதிரி பேசுவான், எந்த மாதிரி பாடி லாங்குவேஜ், அவன் உடல் அசைவுகள் எப்படி இருக்கும், அவனுடைய பாஷை என்ன,
அவருடைய நடை என்ன, உடை என்ன, பாவனை என்ன, அதே போல சற்றும் பிறலாம அதே மாதிரி திரும்ப வர. இப்படி ஒரு வருஷம் நடக்குது. ஒரு வருஷம். ஏன்னா பிரம்மாவுக்கு ஒரு செகண்ட் இங்க ஒரு வருஷமா போயிடும். பிரம்மா வந்து அப்படி பிராக்சர் ஆஃப் செகண்ட் தான். அப்படி பிராக்சர் ஆஃப் செகண்ட் இந்த பசுக்களையும் நண்பர்களையும் கடத்தின்னு போனாரு. திரும்ப வந்து பாக்குறதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடிடுச்சு. இந்த ஒரு வருஷமும் கிருஷ்ணா வந்து அதே நண்பர்களாகவும் இந்த ஜட உலக துவாபரயுகத்தோட கணக்குப்படியும் பிரம்மாவுடைய ஆயுள் காலம், பிரம்மாவுடைய யுகம், பிரம்மலோகத்தோட டைம், பிரம்மலோகத்தோட டைம், பிரம்மாவுடைய டிராவலிங் டைம் பிளஸ் இங்க துவாரகாவோட டைம். சோ பிரம்மா இந்த கண்ணுக்கு இந்த பசுக்களையும் நண்பர்களையும் கடத்தி வச்சு வர்றதுக்குள்ள இங்க ஒரு வருஷம். பாருங்க பிரம்மாவுடைய ஆயுள் காலம் எவ்வளவு. பிரம்மாவுடைய ஒரு செகண்ட்குள்ள நமக்கு இங்க துவாபரகத்துல ஒரு வருஷம் போயிடுச்சு. துவாபரகத்திலே ஒரு வருஷம், நம்ம கலியுகத்துல என்ன ஃபாஸ்டா போயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு, இந்த நண்பர்கள் பசுக்கள்லாம் வீட்டுக்கு வர்றாங்க. அங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது. என்ன ஆச்சரியம் நடக்குது? இந்த பிருந்தாவனத்து உணர்வுக்கும் இந்த பௌதிக உலகத்து உணர்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிருந்தாவன் கான்சியஸ்னஸ் அண்ட் மெட்டீரியல் கான்சியஸ்னஸ். இந்த பௌதிக லோகத்துல என்ன உணர்வு இருக்குன்னா, அது பசுவானாலும் சரி, மனுஷனானாலும் சரி. பசு என்ன பண்ணும்னா ஒரு கண்ணுக்குட்டி போட்டு, இந்த கண்ணுக்குட்டி வளர்ந்து அடுத்து கொஞ்ச நாட்கள்ல, அடுத்த சில மாசங்கள்ல அடுத்து கண்ணுக்குட்டி போடாது. அப்ப என்ன ஆகும்னா, இந்த புதுசா போட்ட கண்ணுக்குட்டிக்கு மேலதான் அது பிரியம் இருக்குமே தவிர வளர்ந்த கண்ணுக்குட்டிக்கு மேல பிரியம் இருக்கு. வளர்ந்த கண்ணுக்குட்டிக்கு மேல பிரியம் இருக்கு. சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன். கிருஷ்ணர் கண்ணுக்குட்டி தான் கூட்டிட்டு போனார். அந்த கன்றுகள் தான் பிரம்மா கடத்திட்டாரு. பசுக்கள் இங்க இருக்கு. கன்றுகளை பிரம்மா கடத்தின்னு போயிட்டார்ல. இந்த கடத்தி போன கன்றுகள் வந்து வளர்ந்த கண்ணுக்குட்டி. அவர் புதுசா போட்ட கண்ணுக்குட்டி. இந்த பசுவோட நேச்சர் என்னன்னா, வளர்ந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்காது. அது கிட்ட வந்தா முட்டி தள்ளிடும், முட்டி முட்டி விடும், தரத்தி விடும். புதுசா போட்ட கண்ணுக்குட்டியை நக்கி நக்கி பால் கொடுக்கும். அதுக்கு அந்த குழந்தை மேலதான், அது நியூ பார்ன் பேபி, அது மேல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அதுக்குதான் பால் கொடுக்கும். வளர்ந்த கண்ணுக்குட்டி கிட்ட விடாது. இதுதான் நேச்சர் இந்த உலகத்தில் நடக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு பேரண்ட்டுக்கு வந்து எல்லா மற்ற குழந்தைகளை பிடிச்சிருந்தாலும் தன் குழந்தைகள் மேல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. இந்த ஜட உலகத்துல எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க. எல்லா குழந்தைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என் குழந்தை மேல எனக்கு ஒரு தனி பாசம். கடவுள் ஈவன் கிருஷ்ணரை வந்து ஒரு குழந்தையா நினைச்சு, கிருஷ்ணா வந்து ஒரு கோபால் அப்படின்னு நினைச்சு வழிபட்டாலும், கிருஷ்ணர் மேல பக்தி பண்ணாலும் பக்தர்களுக்கு தன் குழந்தை மேல ஒரு அட்டாச்மெண்ட். இது ஜட உலகம். ஆனா கிருஷ்ணாவோட உலகத்துல என்ன நடக்குன்னா, எல்லாருக்குமே வந்து தன் குழந்தைய விட கிருஷ்ணர் மேலதான் அட்ராக்ஷன். கோலோக விருந்தாவனத்துல அதான் விருந்தாவன் கான்சியஸ்னஸ். விருந்தாவன் கான்சியஸ்னஸ்ல, விருந்தாவன் உணர்வுல அந்த கோபர்கள் கோபிகளுக்கு தன் பிள்ளைகள் மேல பற்றுதல் கிடையாது. இந்த கோவர்த்தன மலையிலிருந்து மேய்ச்சல்ல இருந்து திரும்பி வரும்போது தன் பிள்ளைகளோட எல்லாரும் கிருஷ்ணர் தான் ரசிப்பாங்க. கிருஷ்ணர் மேலதான் அன்பு செய்வாங்க. அதே மாதிரி இந்த கண்ணுக்குட்டிகளை என்ன பண்ணும்னா, பசுவில் என்ன பண்ணும்னா, இந்த வளர்ந்த கண்ணுக்குட்டியை கவனிக்காது. புதுசா கண்ணுக்குட்டி மேலதான் அன்பா இருக்கும். ஆனா பலராமர் என்ன பாக்குறாருன்னா, ஒரு விளக்கத்துக்கு மாறா ஒரு வேலை நடக்குது பிருந்தாவனத்துல. என்ன நடக்குதுன்னா, எப்பவுமே கிருஷ்ணர் மேல பற்றுதல் இருக்கிற கோபர்கள்லாம், கிருஷ்ணர் வராரு, அவரை விட்டுட்டு தன்னுடைய பிள்ளைகளை எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தன் பிள்ளைகளை மடியில வச்சு முத்தமிடுறாங்க, அவங்ககிட்ட அன்பு செய்யறாங்க. ஆனா எல்லாரும் கிருஷ்ணரே தான் பார்த்துட்டு இருப்பாங்க விருந்தாவனத்துல. ஆனா இப்போ அதுக்கு மாறா நடக்குது. அதே மாதிரி இந்த கண்ணுக்குட்டிகளை என்ன பண்ணுதுன்னா, பசு என்ன பண்ணுதுன்னா, புதுசா போட்ட கண்ணுக்குட்டியை விட்டுட்டு அந்த வளர்ந்து வந்த பெருசா வளர்ந்துருச்சு அந்த கண்ணுக்குட்டி மேய்ச்சல திரும்ப வரும்போது, இது தலைக்கால் குத்திட்டு ஓடி போய் அந்த கண்ணுக்குட்டியை நக்கி நக்கி பால் கொடுக்கும். இது வளர்ந்த கண்ணுக்குட்டி. ஆனா புதுசா போட்ட கண்ணுக்குட்டியை விட்டுருச்சு. இது வழக்கத்துக்கு மாறா இருக்கு. பலராமர் ஆச்சரியமா பாக்குறாரு, என்ன நடக்குதுங்க? அப்ப அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் யாரு? அந்த 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 கோபர்கள்லாம் யாரு? பலராமர் யாரும் பிரமிக்க வைக்க முடியாது. பலராமர் முழுமுதற் கடவுள். பலராமரே ஒரு செகண்ட் அப்படி தகச்சு போனார். இங்க என்ன நடக்குது விருந்தாவனத்துல? பாருங்க, இங்க அதான் பிரம்மா சொன்னாரு. பிரம்மா என்ன சொன்னாருன்னா,
பகவானாலேயே தமது சொந்த எல்லைகளை பகவானாலேயே மதிப்பிட முடியவில்லை என்றால் பிறரால் என்ன செய்ய முடியும்? கிருஷ்ணருடைய சக்தி அச்சிந்திய சக்தி. கிருஷ்ணருடைய சக்திய பலராமராலே கால்குலேட் பண்ண முடியல. இத்தனைக்கு பலராமர் கிருஷ்ணனுடைய முதல் விரிவங்கம், முழுமுதற் கடவுள் பலராமர் பகவான். பலராமரே தகிச்சு போறாரு. இது என்னது? இது இப்படி கோகுலத்தில் இப்படி நடந்ததே இல்லையே. இந்த புதுசா உள்ள கண்ணுக்குட்டியில விட்டுட்டு பசு போய் பெரிய கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குது. இந்த கோபர்கள்லாம் கிருஷ்ணா வராரு, அவர் விட்டுட்டு தன் பிள்ளைகளை கொஞ்சறாங்க. இந்த மாதிரி பலராமர் பார்த்ததே இல்லை. பலராமரே பிரமிச்சு போனார். அடுத்த செகண்ட் பலராமர் புரிஞ்சுக்காரு, இந்த கிருஷ்ணர் தான் இதை வேலை பண்றாரு. இது கிருஷ்ணா என்ன நடக்குதுங்க? கிருஷ்ணர் தான் இதை வேலை பண்றாரு. இப்ப பிரம்மா குழம்பி போனாரு. அவருடைய உலகத்துல போனா அதே கண்ணுக்குட்டியும் நண்பர்களும் இருக்காங்க. இங்க வந்தா இந்த பிருந்தாவனத்திலயும் அதே கண்ணுக்குட்டி நண்பர் இருக்காங்க. திரும்பி போறார், திரும்பி வர்றார், திரும்பி 4 தலையை போட்டு பிச்சுக்கிட்டு என்ன நடக்குது? எது உண்மை? நான் என்னுடைய பிரம்மலோகத்துல சத்தியலோகத்துல வச்சிருக்கிற கண்ணுக்குட்டி நண்பர்கள் உண்மையானவங்கன்னா அப்ப அங்க இருக்கிறது யாரு? ஒருவேளை பிருந்தாவனத்தில் இருக்கிற கண்ணுக்குட்டி நண்பர்கள் உண்மையானதுன்னா அப்ப ஏழோகத்துல இருக்கிறது யாரு? கடைசியில கிருஷ்ணா அவருக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. அந்த ஓரொரு கண்ணுக்குட்டி ஓரொரு நண்பர்களும் பிரம்மாண்டமான 4 கரமுள்ள விஷ்ணுமூர்த்தியா வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரே சனந்தகே ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ வாசுதேவ கிருஷ்ணா. 4 கரமுள்ள சங்கம் சக்கரம் கதை தாமரை. ஓரொரு கண்ணுக்குட்டியும் ஓரொரு நண்பர்களும் பெரிய பிரம்மாண்டமான ரூபம், அந்த விஷ்ணு ரூபம், மகாவிஷ்ணு ரூபம். பிரம்மா பிரமிச்சு போனார். அன்னவாகனத்துல இருந்து இறங்கி கீழே இறங்கி பிரம்மா 4 சிரசும் தரையில் படுமாறு நமஸ்கரிச்சு பகவான் பிரார்த்தனை செய்ய. பிரம்மாவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பிரம்மா கிருஷ்ணரை பரிச்சை பண்ணணும்னு நினைச்சாரு. கடைசியில் பிரம்மா குழம்பி போன. இங்க பலராமரே தகிச்சு போனாருங்க போது. அதனால கிருஷ்ணாவுடைய சக்தியை கிருஷ்ணராலேயே மதிப்பிட முடியாது இங்க பிரம்மா சொல்றாரு. கிருஷ்ணாவுடைய சக்திய எப்படின்னா பலராமர் கிருஷ்ணாவுடைய சக்தி தான். அந்த பலராமரையே யோகமாய சக்தி தேவகியோட கர்ப்பத்திலிருந்து ரோகிணியோட கர்ப்பத்துக்கு மாத்துச்சு. இது யோகமாயாவுக்கு அவ்வளவு சாத்தியம் இல்லை. யோகமாய சக்தி கிருஷ்ணாவுடைய சக்தி. யோகமாய சக்தினால கிருஷ்ணரை கவர முடியாது. ஆனா கிருஷ்ணனுடைய விருப்பத்தினால அந்த யோகமாய சக்தி பலராமரை தேவியோடைய கர்ப்பத்திலிருந்து ரோகிணியோட கர்ப்பத்துக்கு மாத்துச்சு. இது அவ்வளவு கிருஷ்ணனுடைய விருப்பம் இல்லைன்னு அது சாத்தியம் இல்லை. கிருஷ்ணனுடைய ஏற்பாடு இல்லைன்னு சாத்தியம் இல்லை. பலராமர் யாரும் தேக்க வைக்க முடியாது. பலராமர் யாரும் கவர முடியாது. பலராமர் பிரமிச்சு போறாரு கிருஷ்ணாவுடைய செயல்களை கண்டு. பிரம்மா பிரமிச்சு போறாரு. இன்னொரு கதை, இன்னொரு ஊர்ல இருக்கு சைத்தன்ய சரிதாமிரத்துல. ஒரு முறை 4 தலை உள்ள பிரம்மா துவாரகையில கிருஷ்ணரை பார்க்க வர்றாரு. துவாரகா பாலர் சொன்னாங்க, கிருஷ்ணாவை பார்க்கணும்னு சொன்னாங்க. துவாரகா பாலர் நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் சொல்றோம். அவரு அரண்மனையில இருக்காரு, ராஜசபையில. நாங்க போய் இன்ஃபார்ம் பண்றோம். இந்த துவாரகா பாலகர்கள் வந்தாங்க. ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர வாசுதேவ கிருஷ்ண பகவானுக்கு ஜெயஹோ. துவாரகா பாலர்களே, என்ன செய்தி கொண்டு வந்தீங்க? உங்களை பார்க்க பிரம்மா வந்திருக்காரு. எந்த பிரம்மா வந்திருக்காரு? எந்த பிரம்மான்னு கேட்க மறந்துட்டவே இல்லையா? சில நேரம் அப்படிதான் ஆகும். நம்மளை பார்க்க யாராவது வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நாங்க ஐசிஐசி பேங்க்ல இருந்து வந்திருக்கோம். ஐசிஐசி பேங்க் யாரு வந்திருக்காங்க? ஐயோ, அது கேட்க மறந்துட்டேன். ஓடி போய், நீங்க ஐசிஐசி பேங்க்ல என்னவா இருக்கீங்க? நான் மேனேஜரா இருக்கேன். ஓ அப்படியா? ஐசிஐசி பேங்க்ல இருந்து மேனேஜர் உங்களை பார்க்க அப்ப சரி வர சொல்லுங்க. அந்த மாதிரிதான் இங்க பிரம்மா வந்திருக்காரு. கிருஷ்ணர் கேட்கிறாரு எந்த பிரம்மான்னு கேட்டார். இவங்க நாங்க எந்த பிரம்மான்னு கேட்க மறந்துட்டுமே. ஓடி போய் கேட்டாங்க, நீங்க எந்த பிரம்மான்னு. அவருக்கு ஆச்சு, இவங்க என்ன எந்த பிரம்மா இருக்குது? பிரம்மா வேற ஒரு வேலையா கிருஷ்ணரை பார்க்க வந்தாரு. வேற ஏதோ பேச வந்தவர். இப்ப அவர் குழப்பமாயி போச்சு. என்னடா திடீர்னு எந்த பிரம்மாங்கிறாங்க? நான் 4 தலை பிரம்மான்னு சொல்லுங்க.
சனக சனகாதி முனிவருடைய அப்பா. சனகர், சனந்தனர், சனாதன, சனத்குமாருடைய தந்தை. அந்த 4 தல நான்முகன் பிரம்மா வந்திருக்குன்னு சொல்லி. சரி, இந்த துவாரகா பாலம் இருந்தாங்க. ஓ வாசுதேவா, எம்பெருமானே, சதுர்முக பிரம்மா உங்களை பார்க்க வந்திருக்காரு, சனகாதி முனிவருடைய தந்தை. சரி, வர சொல்லுங்க. அவர் வந்தோடனே நமஸ்காரம் பண்ணிட்டு, அவர் பேசுறதுக்காக வந்த வேலை வேற, விஷயம் வேற. இப்போ ஒரு சந்தேகம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கேட்கலாம். எனக்கு அந்த அனுபவம் நிறைய பேர் இருக்கு. கிளாஸ்ல வந்து, பிரபு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், மறந்து போச்சு. சரி, இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. அடுத்த கேள்வி. ஒரு கேள்வி, இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மறந்து போயிடும். அடுத்த ஒரு கேள்வி ஞாபகம் வரும். சரி சரி, அது மறந்து போச்சு, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த மாதிரி பிரம்மா சொன்னாங்க, நான் வந்த வேலையில இருக்கட்டும், இப்ப எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் ஒரு பிரம்மா தான் இருக்கேன். அது என்ன துவாரகா பாலர் வந்து கேட்டாங்க, நீங்க எந்த பிரம்மான்னு கேட்டாங்க. அப்ப இன்னும் நிறைய பிரம்மா இருக்காங்க. கிருஷ்ணா சிரிச்சுட்டே சொன்னாரு, ஆமா, பாக்குறீங்களா பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரம்மா வரச்சு. 4 தலை பிரம்மா மற்றும் ருத்ரர்கள், 4 தலை, 8 தலை, 16 தலை, 100 தலை, 1000 தலை உள்ள பிரம்மா. அதனால கிருஷ்ணருடைய சக்திய நம்மளால புரிஞ்சுக்கலாம் முடியாது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சில உதாரணம் கொடுப்பாங்க. ஆனா அந்த உதாரணம் கிருஷ்ணரோட ஒப்பிடவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணரை வந்து சூரியனோடு ஒப்பிடலாம். கிருஷ்ணரை வந்து ஒரு தாமரை பூவோடு ஒப்பிடலாம். கிருஷ்ணரை வந்து ஒரு ஆகாசத்தோட ஒப்பிடலாம். இது எதுக்குன்னா நான் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா கிருஷ்ணரை இதோட ஒப்பிடவே முடியாது. கிருஷ்ண சூரிய சமா மாயா அந்தகார் யாரா கிருஷ்ணா தாரா நகி மாயாரே அதிகார். கிருஷ்ணா சூரியனுக்கு சமமானவர், சூரியனை போன்றவர். சூரியன் இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது, கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல அறியாமை. இது உவமை. ஏன்னா நான் சூரியனை தான் பாக்குறேன். அப்ப எனக்கு நான் இந்த கண்ணால எதை பார்க்கின்றேனோ அதை ஒரு உவமையாக வச்சு நமக்கு புரிய வைக்கிறேன். இல்லாட்டி கிருஷ்ணர் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணனுடைய அவதாரமான அனந்தனாலேயே புரிஞ்சுக்க முடியலையே, பலராமராலேயே புரிஞ்சுக்க முடியலையே, பிரம்மாவால புரிஞ்சுக்க முடியலையே, மகாதேவரால புரிஞ்சுக்க முடியலையே. யார் இந்த மோகினி மூர்த்தி? இவ்வளவு அழகா இருக்காங்களே. மகாதேவரை யாராலும் வசீகரிக்க முடியாது. மகாதேவரை பார்வதினால கூட வசீகரிக்க முடியாது. அந்த மகாதேவரை பகவான் வசீகரிச்சிட்டாரு, மோகினி மூர்த்தி. அதான் மோகினி மூர்த்தி பார்க்கட்டு ஆசைப்பட்டு. அதுதான் கிருஷ்ணா. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ கிருஷ்ணனுடைய சக்தி நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சில உதாரணம் கொடுத்திருக்காங்க ஆச்சாரியர்கள்லாம். ஏன்னா இந்த ஜடக்கனால நான் சூரியனை பாக்குறேன், அப்ப கிருஷ்ணர் சூரியனை போல. இந்த ஜடக்கனால நான் வானத்தை பாக்குறேன், வானத்துக்கு எல்லையே இல்லை, வானத்தை அளந்தவங்களும் இல்லை. அது மாதிரி இறைவனுக்கு எல்லையே இல்லை, அதை உணர்ந்தவங்களும் இல்லை. ஆனா வானம் இறைவன் ஒன்னா இல்ல, அவர் வானத்துக்கும் அப்பாற்பட்டவர். அந்த வானமும் அவருடைய சக்தியிலிருந்து தோன்றியதுதான், சூரியனும் அவர் சக்தியிலிருந்து தோன்றியதான். சில நேரங்களில் கிருஷ்ணரை வந்து தாமரை பூவோட ஒப்பிடுறார். அவர் பாதங்கள் தாமரை பூ மாதிரி மிருதுவா இருக்கும், அவருடைய கண்கள் தாமரை இதழ் மாதிரி இருக்கும். நாம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன் ஒரு ஜட வஸ்துவோட ஒப்பிடுறாங்க? நான் புரிஞ்சுக்கிறதுக்காக. கிருஷ்ணா வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நம்ம இந்த கண்ணால எதை பாக்குறோமோ அதை வச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்படி நீங்க கிருஷ்ணரை உணரலாம், இப்படி நீங்க கிருஷ்ணனுடைய அழகை பத்தி புரிஞ்சுக்கலாம், இப்படி நீங்க கிருஷ்ணாவுடைய சக்தியை உணரலாம், இப்படி கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது. அதனால ரொம்ப அழகான வர்ணனை. அதனால பிரம்மாவே குழம்பி போயிடுவாரு, சிவபெருமான் குழம்பி போயிடுவாரு, பலராமர் திகச்சு போயிடுவாரு. அதுதான் கிருஷ்ணாவுடைய சக்தி. அந்த கிருஷ்ணாவுடைய சக்திய ஜட புலன்களாலும் ஜட கண்களால் உணரக்கூடிய அதோக்ஷஜா, அதோக்ஷஜே, அத அக்ஷஜா. இந்த பௌதிக பார்வைகளுக்கும் பௌதிக சிந்தனைக்கும் பௌதிக புலன்களுக்கும் அப்பாற்பட்டவர் கிருஷ்ணா, அப்பாற்பட்ட. அதனால ரொம்ப அழகான வர்ணனை. இந்த பிரம்மா வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இவ்வளவு சிறப்பு இருக்கு பிரம்மாவுக்கு. பிரம்மாவுக்கு இவ்வளவு சிறப்பு இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, என் என் பிறப்பிற்கு மூலமாகிய பகவானை நான் இன்னும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறேன். சரி, அப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது, அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது. அதனாலதான் அடுத்த பதத்துல பிரம்மா என்ன சொல்றாரு, எனவே என்னால பகவானை முழுமையா உணர முடியல, எனவே நான் என்ன பண்றேன், அவரை உணர்றதுக்கு ஆராய்ச்சி பண்ணாம பாருங்க. அடுத்து அதுக்கான வழி என்ன? இப்போ கடவுள் யாரு, கடவுள் யாரு, சக்தி என்ன, அவர் மகிமை என்ன, அவர் வைபவம் என்ன,
இது பிரம்மானால உணர முடியல, சிவபெருமானால உணர முடியல, மாபெரும் தேவர்கள், மகா ரிஷிகள், படைப்பின் முதல் சிருஷ்டிகர்த்தா பிரம்மானாலே உணர முடியல. அப்போ இது ஆராய்ச்சி பண்ணி உணரக்கூடிய விஷயம் அல்ல. தத்துவ ஞானத்துல இது அதான் இங்க பிரம்மா ஒரு லிஸ்டே போட்டார். எனக்கு வந்து ஞானத்துல பூர்ணமா, பிரம்மா வந்து ஞானத்துல பூர்ணமானவர். பகவானே நேரடியா அவருக்கு வேத அறிவு கொடுத்திருக்காரு. அப்போ ஞானத்துல பூர்ணமானவர், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தேவர். அப்புறம் எல்லா தவத்தின் பலமும் வலிமையும் வச்சிருக்காரு, எல்லா யோக சித்தியும் வச்சிருக்காரு, ஆகச் சிறந்த ஒரு தேவர் அவரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இன்னும் என்னால பகவானை புரிஞ்சுக்க முடியல. அப்போ இதெல்லாம் இல்ல வழிமுறை பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கான பிரம்மாண்டத்தை என்ன சொல்றாரு, எனவே therefore தஸ்மாத், எனவே அவரது பகவானின் பாதங்களில் நான் சரணாகதி அடைவது எனக்கு மிகவும் நன்மை பயக்கும். அதனால அவரை நான் சரணடைஞ்சா அவர் யாருன்னு எனக்கு காமிச்சு கொடுத்துரு. நான் வீண் ஆராய்ச்சி பண்ணியோ, தத்துவ விசாரம் செஞ்சோ, இல்ல கற்பனை செஞ்சோ எல்லாம் அவர் உணர வேண்டாம். நான் சரணாகதி பண்ணும், நான் சரணாகதி பண்ணிட்டா எனக்கு நன்மை. அது மட்டுமே ஒருவரை பிறவி சக்கரத்தின் துன்பத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதாகும். இத்தகைய சரணாகதி சர்வமங்கலம் பொருந்தியது மட்டுமல்லாமல் ஒருவன் எல்லா இன்பங்களையும் உணரவும் அவனுக்கு உதவுகிறது. ஆகாயத்தால் கூட அவன் சொந்த பரப்பளவை ஆகாயத்தால் கூட அதன் சொந்த பரப்பளவை மதிப்பிட முடியாது. ஆகவே தமது சொந்த எல்லைகளை பகவானாலே மதிப்பிட முடியவில்லை என்றால் பிறரால் என்ன செய்ய முடியும்? அனந்தன் பலராமர் அப்படி இருக்கும்போது இங்க பிரம்மா சொல்றாரு, நான் என்ன, பிரம்மாவே இப்படி சொல்றாரு, நான் என்ன பண்ண முடியும்? அப்ப பிரம்மானாலே புரிஞ்சுக்க முடியல, அனந்தனாலே சொல்லி முடிக்க முடியல, நான் ஒரு அற்ப ஜீவராசி, நம்ம எப்படி இதை உணர முடியும்? அதனால பக்தி தொண்டுனால மட்டும்தான் ஓரளவுக்கு முயற்சிக்கலாம். அதான் நேற்று முந்தைய வகுப்புல பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் இருக்கு இதனுடைய கண்டினியூஷன். ஏன்னா இது முடியல. அதுதான் இந்த பாகவதத்துல ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டா ஒரு ஒரு வார்த்தைக்கும் விளக்கம் இருக்கு. ஒரு வார்த்தைக்கும் பக்தி சித்தாந்த மகாராஜ் வந்து பாகவதத்துடைய முதல் ஸ்லோகத்துக்கு 2 மாசம் உபன்யாசம் பண்ணிருக்கு. ஒரு வார்த்தையும் எடுத்து விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆச்சாரியர்கள் வந்து பக்கம் பக்கமா விளக்கம் கொடுத்திருக்காரு. பிரபுபாதர் வந்து 12 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு பாகவதம் முதல் ஸ்கந்தம் 1ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துக்கு. அதனால நீங்க பாகவதத்தில சும்மா அப்படிலாம் பேசி எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு வார்த்தைக்கும் இங்க வந்து இந்த ஒரு லைன், என்ன லைன் இது? பவச்சிதம் ஸ்வஸ்தி அயனம் சுமங்கலம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவச்சிதம் ஸ்வஸ்தி அயனம் சுமங்கலம். பவச்சிதம்னா என்னது? பிறவி சக்கரத்தை தடுத்து நிறுத்துறது. சஸ்தி அயனம் எல்லா இன்பத்தையும் தரக்கூடியது. சுமங்கலம் சர்வமங்கலம் எது? பகவானோட தாமரை திருப்பாங்க சரணடைய. அப்ப இதோடைய கண்டினியூஷன் வந்து நாளைக்கு. ஹரே கிருஷ்ணா. जय श्री प्रभुपाद की, इंद्रा श्रीमद् भागवतम की।